பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்குன்னு யோகம் வந்த மாதிரி நம்ம துஷாருக்கெல்லாம் 2 ப்ரோமோ வந்திருக்கு. ஏன்னா துஷார் அப்படி ஃபயரா பேச ஆரம்பிச்சிருக்கார். அது எத்தனை நாளைக்கு அந்த ஃபயர் இருக்க போகுதுன்னு தெரியல. எஸ், துஷார் வந்துட்டு நம்மளோட தீபக் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கார். லைக் கேப்டன் எந்த அளவுக்கு ரூடா பிஹேவ் பண்றாங்க, பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. லைக் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, கெஸ்ட் கேட்டிருப்பாங்க. இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் பற்றியும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பற்றியும் அவர் கேட்டிருப்பார். அதனால துஷார் சொல்லியிருப்பாரு. ஏன்னா காலையிலே வந்துட்டு அது தீபக் ஆகட்டும், மஞ்சரி இவங்கெல்லாம் வந்துட்டு புறம் பேசுகிற ஒரு செஷன் அப்படின்னே சொல்லி உள்ளே இருக்கவங்களாம் யார் யார் எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு அது ஒரு செஷன் மாதிரி சும்மா கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் என்ன அப்படின்னா, உள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், கெஸ்ட்டுக்கு தெரியும், உள்ள பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பட் யார் யார் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் அந்த பிரச்சனையை பேசுகிறாங்க, ஒருத்தருக்குள்ளே இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்கா, எப்படி அடிச்சுக்கிறாங்க, அவங்க அடிச்சுக்கிறத நம்மகிட்ட விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ துஷாரும் அந்த இடத்துல வந்துட்டு ஓகே போட்டு கொடுத்துட்டாரு. மேனேஜர் மேடம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு. ஓகே. அண்ட் திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், பயங்கர ரூடாக தான் பேசினாங்க. அதாவது கெஸ்ட்டு தன்னை திட்டுறாங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டு கிட்ட கோபத்தை காட்ட முடியாது. திவ்யாவால் தன்னை ஒருத்தங்க ஏதாவது கிரிட்டிசிசம் வச்சாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ கெஸ்ட்டு மேலே இருந்த கோபத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட காமிச்சிட்டாங்க. அப்போ கனி அக்கா கேட்குறாங்க, திவ்யா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சீக்கிரம் வரணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, உங்களோட வே ஆஃப் ஸ்பீச்சே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரூடாக இருக்குது, அது ஏன் அப்படி நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அக்கா இட்ஸ் நாட் மை கால், அது அவங்க சொன்னது அப்படின் போது கனி கேட்குறாங்க, அவங்க உங்களை கத்த சொன்னாங்களா அப்படின் போது, ஆமாம் அவங்ககிட்ட போய் கேளுங்க. அதாவது இந்த இடத்துல ஆமாம் அப்படின்னா என்னமோ உள்ளே இருக்க கெஸ்ட்டும் நீங்கள் கத்தி ஆர்டர் பண்ணி உங்களோட கண்டஸ்டன்ஸை உங்களோட ஒர்க்கர்ஸை வேலை வாங்குங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது. பட் அவங்க அப்படி சொல்லலை. மேனேஜர் நீங்கள் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னா அவங்கள கத்தணும் மிரட்டணும் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட ஜாப் எவ்வளவு முக்கியம், இந்த டாஸ்க் எவ்வளவு முக்கியம். நம்ம ஹோட்டல் எப்படி இருந்த ஒரு நிலைமை, ஓஹோன்னு இருந்த ஹோட்டல் இன்னைக்கு ஐயோ அம்மானு பரிதாபத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் நம்ம அதை எப்படி பண்ணணும், ஒர்க் வாங்கணும் அப்படின்னா நம்மளும் இறங்கி எந்த அளவுக்கு அவங்க கூட சப்போர்ட்டிவாக நிற்கணும், அது எல்லாமே ஒரு மேனேஜரோட கடமை. அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது திவ்யாவுக்கு புரியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கனி கேட்டதும் அவங்க தான் வந்து பேச சொல்கிறாங்க, அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு மோடில் இறங்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி திவ்யா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. நேற்று கெஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ரம்யா வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை கேட்டதே கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா வந்து டீ குடிக்கிறீங்களான்னு ஒரு 5 நேரம் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, இவங்க மறுபடியும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. திவ்யாவால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அது நிறைய இடங்களில் பார்த்தேன். இன்னைக்கு ஏன்னா காலையில் பிக் பாஸ் சொல்கிறாரு, திவ்யா உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் மைக் போடாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் திவ்யாவுக்கு தெரியல ரம்யா மைக் போடலனே. இத்தனைக்கும் பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ரம்யா அண்ட் திவ்யா, இவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மைக் ரம்யா மாட்டலன்றது கூட கவனிக்காம இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனம் குறைவாக தான் இருக்குது திவ்யாவுக்கு. பட் அது யாராவது சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ காலையில் கூட அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னார், அதுவும் பிக் பாஸ் தான் சொன்னார். ஆனால் திவ்யாவுக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பிக் பாஸ் இதுங்களெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க, இவங்ககிட்டலாம் பேச முடியுமா, இவங்ககிட்ட நான் சொன்னால் இவங்க என்ன கேட்க போகிறாங்களா, நீங்கள் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொல்லி என்னத்தை கேட்க போகிறாங்க, எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்னு. மேடம் அப்போ நீங்கள் இதுக்கு உள்ளே வந்திருக்க கூடாதே, உங்களுக்கு வெளியே இருந்து தெரியுது. ஏன்னா வெளியே நிறைய பேர் சொன்னாங்களாம், எல்லா லூசு பயல்களாம் உள்ளே இருக்கானுங்க, இந்த சீசன் நீ போகணுமான்னு கேட்டாங்களாம். அப்போ அவ்வளோலாம் தெரிஞ்சு தானே உள்ளே வந்தீங்க, இங்கே எல்லாம் இருக்கானுங்க, அப்போ அவங்க கூட நம்ம காம்படிட் பண்ணணும்னா நம்ம எப்படி வரணும் அப்படின்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி தானே வந்தீங்க. ஆனால் இங்கே வந்ததுமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட, இவங்களெல்லாம் எப்படி பிக் பாஸ் சமாளிக்கிறது, எங்கேருந்து இவங்கெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னு. மற்றவங்களை யோசிக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம், அவனுங்க இப்படிதான்றது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நாம் இவங்களை விட ஹைலைட்டிங்காக தெரியணும், இந்த டாஸ்க்கை நம்ம கையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஏன் திவ்யாவுக்கு தெரியல. அண்ட் இன்றைக்கி அந்த இது காலையில் ஒரு மீட்டிங் வச்சாங்க, அப்பவும் அவங்களால ஒழுங்காக யாரையும் கோஆர்டினேட் பண்ண முடியல, ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா சுபிக்ஷா அவங்க மெச்சூரிட்டியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து திவ்யா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்காமல், எல்லாரும் இருக்கும்போது திவ்யா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்காமல் தனியாக மேனேஜர் கிட்ட போய் பேசுகிறதா சுபிக்ஷா போயிட்டு இவங்க கிட்ட திவ்யா கிட்ட, மேடம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் இன்றைக்கி காலையில் பேசுகிற விதம் அப்படின்னு ஆரம்பித்ததுமே திவ்யாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே சுபிக்ஷா ஏதோ நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா, அதனால இதை நம்ம கேட்கக்கூடாது, எங்கே இது ரெஜிஸ்டர் ஆயிருமோ அப்படின்ற பயத்தில், ஓகே சுபிக்ஷா எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் இது அப்புறமா உன்ட்ட பேசட்டுமா அப்படின்னு. அண்ட் சுபிக்ஷாவுக்கும் புரியுது தன்னை கட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, மேனேஜர் அப்படின்றனால ஓகே மேடம் நம்ம அது அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ தன்னோட தவறுகளை யாரும் சொல்லக்கூடாது, சுட்டி
திட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் தான் பண்ண அது தவறாக போகுதுன்றது அவங்களுக்கும் தெரியுது. நம்மளால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம கத்துறோம், கெஸ்ட்டும் நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்க, உள்ளே இருக்க ஒர்க்கர்ஸும் யாரும் நம்மளால் ஒர்க் வாங்க முடியல. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணது என்னால் பார்க்க முடிஞ்சு. திவ்யா என்ன பண்ண முடியும், கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரோலில் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. 1-2 பேர் தான் வந்து இந்த டாஸ்க்கை சொதப்பணுன்றதுக்காக கூட பண்ணலாம். ஆனால் மற்றவங்களை வேலை வாங்குற திறமை திவ்யாவுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. திவ்யா எல்லார்கிட்டையும் கத்த மட்டும் தான் செய்கிறாங்க. லிட்ரலி அந்த ஒர்க் எப்படி வாங்கணும், ஒரு பொறுமையாக அவங்க கிட்ட புரியிற மாதிரி எப்படி சொல்லணும், இந்த டாஸ்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத அவங்களுக்கே தெரியலையே. அவங்களும் காலையில் சேர்ந்து கத்த தானே செய்கிறாங்க. இந்த கெஸ்ட்டு முன்னாடி கத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் கூட திவ்யாவுக்கு இல்லாமல் திவ்யாவும் காலையில் கத்த தான் செஞ்சாங்க. ஸோ திவ்யாவால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றனால இன்றைக்கி காலையில் பார்வதி கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே பார்வதி, நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ தான் வந்துட்டு எல்லா டீமோட ஹெட்டுக்கிட்டையும் பேசி அவங்க உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும். நீ தான் அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி உன்னால் முடியலனா மட்டும் என்கிட்ட கொண்டு வா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி பார்வதிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, நான் நேற்று கத்தி கெட்ட பேர் வாங்கினேன் இல்லையா, இன்றைக்கி நீ கத்து, நீ சாவு அப்படின்றது லிட்ரலி அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீ கத்து, பிரச்சனையெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணு, நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பார்வதி கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களோட பதவியும் பறிக்கப்படப்போகுது. 2 இன்றைக்கி ப்ரோமோலையும் சரி, முதல் ப்ரோமோவில் அவங்க எப்படி கத்துறாங்க, அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அது துஷார் ஆகட்டும், கனி ஆகட்டும், எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை காட்டுறாங்க. 3rd ப்ரோமோவில் அவங்க கிட்டேருந்து பறிக்கப்பட்ட பதவி அதுதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம், இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.